So planning and development politics. So planning before independence. விடுதலைக்கு முன்பு திட்டமிடல் எப்படி இருந்தது? And தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. தமிழ் ஸ்லைட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நான் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லா பொருளாதாரங்கள் அரசியல் அமைப்புகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படின்றதுடைய அவசியம் அப்படின்றது வந்துட்டு வருதுமா, சரிங்களா? அப்போ தான் நம்மளால ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகரிப்பு, தேசிய பங்கீடு அதிகரிப்பு, வேலை வாய்ப்பு அதிகரிப்பு அண்ட் சமூக நலன்கள் அதிகரிப்பு இதெல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தொழில் உற்பத்தியும் வந்துட்டு நம்மளால பிளான் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணணும். அதான் ஒரு நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான பாலிசியும் கூட. ஸோ அப்போதான் வந்துட்டு திட்டக்குழு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பிளானிங் கமிஷன், மார்ச் 15, 1952. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1936 விஸ்வேஸ்வராயா அவர்கள் வந்துட்டு பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்ற புக்கை வந்துட்டு வெளியிட்டிருப்பார். ஸோ பிளானிங் பொருளாதாரத்தில் திட்டமிடல் வேண்டும் அப்படின்றத வந்துட்டு விடுதலைக்கு முன்னாடி விஸ்வேஸ்வராயா அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அந்த புத்தகம் வந்துட்டு வெளியிட்டிருப்பார். அதில் இந்தியாவுக்கான 10 ஆண்டு திட்டத்தை வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடல் முன்னோடி அப்படின்னு விஸ்வேஸ்வராயா கருதப்படுறாரு. 1938 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய முயற்சியால தேசிய திட்டக்குழு நேஷனல் பிளானிங் கமிஷன் வந்துட்டு உருவாச்சு. இது நிறைய பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் அமைஞ்சது. செகண்ட் வேர்ல்ட் வார் அதை தொடர்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1944 வந்துட்டு இந்திய தொழிலதிபர் பெருக்கலாறுல ஒரு எக்கனாமிக் திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதான் பாம்பே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் அது என்ன பிளான், ஓகேங்களா? ஸோ டெவலப்டு பை M.N. ராய். ஸோ அவரோட பிளான் வந்துட்டு பீப்புள்ஸ் பிளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ M.N. ராயோடைய மக்கள் திட்டம் அப்படின்றது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை வளர்ச்சிக்கும் சிறு தொழிலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கணும்னு சொல்லியிருப்பார். 1944 ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் காந்திய திட்டத்தையும் முன்மொழிந்திருப்பார். 1950 சர்வோதயா திட்டம் வந்துட்டு முன்மொழிஞ்சிருப்பாங்க பை ஜெயபிரகாஷ் நாராயண். நான் மார்க் பண்றது எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்கம்மா. ஸோ விடுதலைக்கு பின்பான திட்டமிடல். ஸோ விடுதலைக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துல மக்களுக்கு சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்துறதுக்காக பார்ட் 4 வந்துட்டு DPSP வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் வந்துட்டு பொருளாதாரத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா துரிதப்படுத்தணும், நாட்டுடைய வருவாய் தனிநபர் வருவாய் உயர வேண்டும், அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கொடுக்கணும், அப்புறம் புவர் அண்ட் ரிச்க்கு நடுவில் இருக்கிற இடைவெளியை குறைக்கணும். இந்த மாதிரி நோக்கங்களோடைய நிறைய திட்டங்களை வந்துட்டு உருவாக்குனாங்க. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா மார்ச் 15 1950 வந்துட்டு பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திட்ட ஆணைய பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பிளானிங் கமிஷன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ நாட்டுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான வளங்களை மதிப்பீடு செய்யறது, மனித வளங்கள், மூலதனம், கச்சா பொருட்கள், ஸோ இதெல்லாமே இதுல அடங்குமா, சரிங்களா? அண்ட் திட்டங்களை வகுப்பது, எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எந்தெந்த துறைகளுக்கு ரிசோர்சஸை ஒதுக்கணும். ஸோ அந்த மாதிரி திட்டங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டமா வந்துட்டு நிறைவேற்றுவாங்க, ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு நாணயத்தோட பொறுப்பு தான். அண்ட் நாட்டுல வந்துட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு தக்கவாறு திட்டங்களை வந்துட்டு திறம்பட செயல்படுத்தணும்.
ஸோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் லிமிட் அப்படின்றது வந்துட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம் லிமிட்குள்ள இந்த உரிய திட்டங்களை வந்துட்டு மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை எழும்போது அதை வந்துட்டு ஆய்வு செஞ்சு அரசுக்கு வந்துட்டு ஆலோசனை வழங்குறதும் வந்து பிளானிங் கமிஷனோட டியூட்டி தான். ஓகேங்களா. அண்ட் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு திட்ட ஆணையம் வந்துட்டு நோக்கத்துல கொள்ளணும். சரிங்களா. பொருளாதார வளர்ச்சியை வந்துட்டு ஏற்றத்துக்காக எல்லா விதமான திட்டங்களையும் வந்துட்டு மேற்கொள்ளணும். ஸோ பிளானிங் கமிஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க அண்ட் 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபினெட் ரேங்க் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேபினெட் அமைச்சர்கள் நிலையில 4 பகுதி நேர உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க. முழு நேர ஊழியர்கள் பொறுத்தவரையில வந்துட்டு தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம் இந்த துறைகள்ல நல்ல திறமை வாய்ந்தவர்களை நியமிச்சாங்கம்மா. திட்ட ஆணையத்துடைய தலைமை பொறுப்பு பிரதமர் தான். ஸோ நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று திட்ட ஆணையம் வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதன்படி பிரதமர் தலைவராக இருந்த கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார். ஆணைய துணைத் தலைவர் பொறுப்புல நியமிக்கப்படும் ஒருவர் வந்துட்டு ஆணையத்துறை நிர்வாக தலைவராக செயல்படுவாரு. திட்ட வரைவுகளை தயாரிச்சு மத்திய அமைச்சகம், செயலகம் இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுப்புவார். அண்ட் ஆணையத்துறை நிர்வாக செயல்பாடுகளுக்கு கூடுதல் செயல்பாடுகள் மூலமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்படுது. அண்ட் திட்டங்களை கண்காணிக்கிறதுக்காக துணை செயலாளர்கள், கீழ்நிலை செயலாளர்கள், நிலையான உயர் அதிகாரிகள்லாம் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் மாநில அரசுக்கும் பிரதிநிதித்துவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கலாமா. ஸோ இது முழுக்க பிளானிங் கமிஷன் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கூட்டுறவு பொறுப்பு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா பொது பிரிவு, நிர்வாக பிரிவு அப்படின்ட்டு வந்துட்டு பிரிவுகள் இருக்கு. ஸோ அரசோட கேபினெட் அமைச்சர்கள் சில நேரங்கள்ல பங்கேற்க மாட்டாங்க. ஸோ திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது அப்பப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சீராய்வு செய்து மாநில வளர்ச்சி குறித்து வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படும். நெக்ஸ்ட் தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கவுன்சில். ஸோ இது வந்துட்டு 4வது ஐந்தாண்டு திட்டத்துல தான். ஓகேங்களா. 4வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் வந்துட்டு இந்த ஸோ 4th 5-year பிளான் 1965 தான் வந்துட்டு நேஷனல் பிளானிங் கவுன்சில் அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா. அறிவியல், பொறியியல், பொருளாதாரம் இந்த துறை வல்லுநர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த குழு வந்துட்டு வேளாண்மை, நில சீர்திருத்தம், நீர்ப்பாசனம், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை, வர்த்தகம், மேலாண்மை, அப்புறம் இயற்கை வளங்கள், போக்குவரத்து
இதெல்லாம் இதை பத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த துறைகள்ல தான் பணியாற்றிருப்பாங்க. ஸோ ஒரு துறைகள்லயுமே நிறைய தேவைகள் குறித்து வந்துட்டு விவாதிக்கப்பட்டிருக்கு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு. ஸோ இதுக்கு ஹெட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான், பிரதமர் தலைமையிலான ஒரு தேசிய வளர்ச்சி குழு. இதுல வந்துட்டு எல்லா முதலமைச்சர்களும் உறுப்பினர்கள், சரிங்களா. ஸோ இந்த குழுல வந்துட்டு மாநிலங்கள் வந்துட்டு இணைக்கப்பட்டதன் மூலம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது வந்துட்டு சாத்தியமாச்சு. ஸோ இந்த கூட்டங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு விவாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஸோ அதோட காம்போசிஷன் பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், சிஎம்ஸ் இருப்பாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 57th மீட்டிங் அது எப்போ நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க. டேட்ஸ் கேட்பாங்க. ஸோ பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமை ஒழிப்பை நோக்கி. ஸோ இந்தியாவில் முக்கிய பிரச்சனைகள் ஒன்று வறுமை தான், ஓகேங்களா. ஸோ நாட்டுடைய தனிநபர் வருமானத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படியாவது அதிகரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருந்திருக்கும். அண்ட் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் திட்ட ஆணையமோட நோக்கமா இருந்துச்சு. ஸோ அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லா பிரிவினர்களையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ எல்லாருக்கும் உணவு, உடை, உறைவிடம் அப்படின்ற ஒரு பேசிக் நீட்ஸை வந்துட்டு வழங்கணும். அண்ட் கல்வி, சுகாதாரம் இதுலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான கவனமாகவும் இருந்தது, சவாலாகவும் இருந்தது. ஸோ 4th 5-year பிளான்ல வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு கவனம் செலுத்தினாங்க. ஸோ 1970 வறுமை ஒழிப்பு முழக்கத்தை வந்துட்டு தீவிரப்படுத்தினாங்க. ஸோ வறுமை ஒழிப்புக்கான வழிகளை, வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு 5-year பிளான்ஸ்ல வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. Garibi had to. So, Article 38 படி அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதையும், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் தனிநபர் கிட்ட தகுதி, வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிகழும் ஏற்றத்தாழ்வை நீக்குவதை நோக்கமாக கொள்ள வேண்டும். ஸோ இதை மனசுல வச்சுட்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா திட்டங்களை வந்துட்டு வகுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சமூக நீதி உறுதிப்படுத்துன்றது தான் வந்துட்டு பொருளாதார திட்டமிடலுடைய நிலையான வளர்ச்சி. ஸோ கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே சம உரிமைகள் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு தீவிரமா இருந்தாங்க. ஸோ சிலர் கையில மட்டும்தான் இந்த ஜஸ்டிஸ் இருக்கணும், சிலர் கையில தான் சுரண்டல், இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு முடிவு கட்டணும்னு நினைச்சாங்க. அண்ட் சாதிய முறைகளை வந்துட்டு நீக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கட்டும் அண்ட் பார்ட் 4 DPS பில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல் 2018 2030 அஜெண்டா வந்துட்டு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடந்து வறுமைகளை ஒழிப்பதற்கான அணுகுமுறைகள். முக்கியத்துவம், வளம் குன்றா வளர்ச்சி செயல் திட்டம். சோ இலக்கு ஒன்னே வறுமையை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்றதுதான். சோ கோல் 1 என்னன்னு கேட்பாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல அது வறுமை ஒழிப்பு தான் கோல் 1. இது ஜஸ்ட் வாசிச்சு விடுங்கம்மா, இந்த டேப்லெட் காலம் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வாசிச்சு விடுங்க. மக்களாட்சி சமதர்மம், டெமோக்ராட்டிக் சோஷியலைசேஷன். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எப்படி நம்ம தேசத்தை ரூல் பண்றதுலன்றதுலேயே பிரச்சனைகள் வந்துட்டு இருந்ததுமா, ஓகேங்களா.
ஸோ அப்புறம் இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முக்கிய பங்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு சோவியத் யூனியன் பின்பற்றிய அந்த பிளானிங்கை வந்துட்டு பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம். அதாவது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்றது வந்துட்டு வெறும் தனியார் துறை மட்டும் இருக்கும். சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா சமூக பொருளாதாரம்னா பொதுத்துறை மட்டும் இருக்கும். மிக்ஸ்ட் எக்கனாமினா தனியார் பிளஸ் பொதுத்துறை ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? 1956 வந்துட்டு ஏப்ரல்ல தொழிற்கொள்கைகள் தீர்மானம் வந்துட்டு பார்லிமெண்ட்ல ஏற்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ நாட்டுடைய பொருளாதார கொள்கை இந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் வந்துட்டு 5-year பிளான்ஸ் அப்படின்றதும் வந்துச்சு. சமதர்ம சமுதாயத்தை எட்டும் வகையில அரசுடைய நிர்வாகம் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தொழில்துறையை 3 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரசுடைமை ஆக்கப்பட்ட தொழில்கள், இரண்டாவது வந்துட்டு அரசுடைமை ஆக்கப்பட்ட போதிலும் பொதுத்துறை நிறுவனங்களையும் உள்ளடக்கிய தொழில்கள், மூன்றாவது பிரிவு தனியார் தொழில் நிறுவனங்கள். ஸோ தனியார் அப்படின்னாலே சர்வீஸ் மோட்டிவ்ல இருக்காதுமா, லாபம் மோட்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ பி.வி. நரசிம்மராவ் தலைமையில காங்கிரஸ் அரசு அமைத்த 1991 பொருளாதார சீர்திருத்தம் வந்துட்டு அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ 1991 ஸோ இதான் வந்துட்டு நியூ எக்கனாமிக் பாலிசி, இல்லைன்னா எல்பிஜி பாலிசி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல். ஸோ அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் நம்ம டிசால்வ் பண்ணிட்டோம். ஸோ பிளானிங் கமிஷன் March 15, 1950 வந்துச்சு. அதை டிசால்வ் பண்ணிட்டு நித்தி ஆயோக்கை Jan 1, 2015 கொண்டு வந்தோம். ஸோ நித்தி ஆயோக்கோட சேர்மன் பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் தான். இன்னொருத்தரும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் பிரைம் மினிஸ்டரால் நாமினேட் பண்ண ஒருத்தங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க கைஸ். ஸோ திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நித்தி ஆயோக் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இதன் மூலம் மேம்பாட்டு திட்டங்கள் உருவாக்கம், மாநில அரசுகளும் வந்துட்டு இதுல பங்கேற்க முடியுமா? ஏன்னா பிளானிங் கமிஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பங்கேற்க முடியாது. ஓகேங்களா? பட் வந்துட்டு நித்தி ஆயோக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸும் நித்தி ஆயோக்ல வந்துட்டு மெம்பர்ஸா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள்ல கவனம் செலுத்தலாம். ஸோ மக்கள் தொகையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அரசோட சிந்தனை பிரிவாவே நித்தி ஆயோக் செயல்படுது. ஸோ அரசு கொள்கை உருவாக்கம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடைவெளிகள் எல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுலயும் வந்துட்டு இவங்க கவனம் செலுத்துறாங்க. ஸ்ட்ரக்சர், அமைப்பு. நித்தி ஆயோக்கோட தலைவரா பிரதமர் இருக்காரு, ஒரு துறை தலைவரை வந்து நியமனம் செய்வார். அப்புறம் 5 முழு நேர மற்றும் 2 பகுதி நேர உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லா ஸ்டேட்ஸோட சிஎம்மும் இருப்பாங்க. ஒன்றிய பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் கொண்ட ஆளுநர் குழு ஒன்று இருக்கும். மாநிலங்கள் அல்லது மண்டலங்கள் குறிப்பிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்க மண்டல குழுக்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய துறை வல்லுநர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, சிறப்பு அதிகாரிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில இருந்து ஒரு 4 மத்திய அமைச்சர்கள் வந்து நியமிப்பாங்க. ஸோ எதுக்கு பிளானிங் கமிஷனை டிசால்வ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கி அதன் பொருளாதார இலக்குகளை எட்டும் வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா திட்ட ஒதுக்கீடு செய்வதற்கு மாறும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் அப்படின்ற ஒரு புதிய அமைப்பை உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு பிளானிங் கமிஷன்ல எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் இன்வால்வ் ஆக முடியாதுமா. ஸோ நித்தி ஆயோக்ல எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகலாம். ஸோ தட் வந்துட்டு ஒரு ப்ராடான ஒரு திங்கிங் வந்துட்டு வரும்.
ஸோ திட்ட ஆணையம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குறதுலேயே இருந்தது. பட் நித்தி ஆயோக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு ஏற்ப நிதிகளை ஒதுக்கீடு ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை அவங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும், கருத்துக்கள் தெரிவிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள், இயல்பு வேறுபாடுகள் இருக்கு. ஸோ மக்களின் தேவைக்கு ஏற்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமைகளும் வந்துட்டு மாறும் இல்லைமா. ஸோ அதனால ஒருங்கிணைந்த சீரான திட்டத்தை வந்துட்டு நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் வந்துட்டு பயன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். முன்னுரிமை திட்டங்களை வந்துட்டு அடையாளம் காண்றது, மாநில அரசுகளை மத்திய அரசையும் இணைத்து வந்துட்டு ஒரு கொள்கையை வந்துட்டு டிசைட் பண்றது, திட்டமிடல் செயல்முறையில வந்துட்டு மாநிலங்களுடைய பங்களிப்பு இருக்கா, கூட்டுறவு கூட்டாட்சி அமைப்பா செயல்படுறது, கிராமங்கள் அளவுல வந்துட்டு திட்டங்களை உருவாக்குறது, பொருளாதார செயல் திட்டம், தேச பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத திட்டங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறது. அண்ட் இவங்க எல்லாமே லாங் டேர்ம் பாலிசிமா, தொலைநோக்கு கொள்கைகளுடைய திட்டங்களை தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு உருவாக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கல்வி, அப்புறம் வந்துட்டு தேசிய சர்வதேச வல்லுநர்கள் கொண்ட சமுதாயம் மூலமா தொழில் முனைப்பு, ஆதரவு அமைப்பு இதெல்லாம் வந்துட்டு உருவாக்குவாங்க. ஸோ வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு துறைகள் இடையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமமான வளர்ச்சி அடைவதற்கு என்னெல்லாம் வந்துட்டு நம்ம மேற்கொள்ளணும், புதிய திட்டங்களை முன்னெடுக்கிறது, திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை நித்தி ஆயோக் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ நித்தி ஆயோக் வந்துட்டு பாத்தீங்கன்னா 15 years பாலிசி. ஓகேங்களா. அதாவது 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், 7 years ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம், டிஜிட்டல் இந்தியா, அடல் புத்தாக்க திட்டம் போன்றவை. ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது கல்வி, சுகாதாரம், வேலை உருவாக்கம், பாலின சமத்துவம், இளைஞர் மேம்பாடு, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களையும் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ செட்டப் ஆச்சு, நித்தி ஆயோக் எப்போ வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் இன் காம்போசிஷன். ஸோ பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் இதோட ரெண்டுத்துக்குமே சேர்மன் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான். வைஸ் சேர்மன் கேபினெட் ரேங்க், இது அப்பாயிண்டட் பை பிஎம். கவர்னிங் கவுன்சில் வந்துட்டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதில் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. மெம்பர் செக்ரட்டரி சிஇஓ பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுல செக்ரட்டரிஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபுல் டைம் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் நில சீர்திருத்தங்கள். ஸோ அரிசி, கோதுமை இந்த மாதிரி வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யறது மூலமா தொழிலாளர்கள், விவசாயிகள் இவங்களுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகாரம் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதை கட்டுப்படுத்துற விதமா வந்துட்டு பிரிட்டிஷ் ஆட்சி இப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா நில ஒழுங்குமுறை சட்டம் அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ குத்தகை விவசாயிகளுக்கு இடையான மோதல்கள் வந்துட்டு தொடர்ந்து இருக்கும். அண்ட் ஜமீன்தாரிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயிகள் கிட்ட இருந்து நிலங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அபகரிச்சிருப்பாங்க. அதுலயே வந்துட்டு ஒப்பந்த தொழிலாளர் மாதிரி விவசாயிகளை வந்துட்டு கடுமையா வேலை வாங்கியிருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நிலம் ஒரு சில கைகளில் மட்டும்தான் குவிஞ்சிருந்தது. ஸோ இதனால நிலமற்ற விவசாயிகள், தொழிலாளர்கள் அவங்க வந்துட்டு அதிகமாகவே எண்ணிக்கையில இருந்தாங்க. ஸோ கிராமப்புற வாழ்க்கையில நிறைய சமூக பொருளாதார சமத்தின்மை வந்துட்டு அதிகரிச்சது. சரிங்களா. அப்போ விவசாயிகளோட போராட்டங்கள் வந்துட்டு நடந்ததுமா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா நில உடைமையாளர்கள் வந்துட்டு அவங்க கிட்ட அதிகமா இருந்த உபரி நிலங்களை தானமா வழங்கும் திட்டம் தான் பூமி தான திட்டம். வினோபா பாவே அவர்கள் வந்துட்டு தொடங்கினார். ஸோ அரசாங்கம் தேவையான சட்டங்களை இயற்றினாங்க.
இந்த மாதிரி உபரி நிலங்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில வந்துட்டு சர்வோதயா இயக்கம், கூட்டுறவு சங்கங்கள் அமைச்சு வலுப்பட்டுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த பூமிதான இயக்கம், சர்வோதயா இயக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெகநாதன், கிருஷ்ணம்மாள் தம்பதியினர் வந்துட்டு அரும்பாடுபட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நிலம் வந்துட்டு சமமா பிரித்து வழங்க வேண்டும் அப்படின்றதான் வந்துட்டு கவனம் செலுத்திருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ ஒரு 4 பிரிவுகள் இருக்குமா. முதல் பிரிவு வந்துட்டு குத்தகை விவசாய முறை தொடர்பான சட்டங்களை ஏற்றுறது. ஓகேங்களா? ஸோ குத்தகை விவசாய ஒப்பந்தங்கள் ஏற்றுவாங்க. ஒப்பந்த விதிமுறைகள் படி விளைச்சல்ல உரிய பங்கினை வந்துட்டு உறுதிப்படுத்துறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம். இரண்டாவது, இடைத்தரகர்கள், இந்த ஜமீன்தாரிஸ் எல்லாம் தடை செய்யும் முறை. பிகாஸ் பிரிட்டிஷ் ஆட்சியில தான் ஜமீன்தாரிகள் கீழே வந்துட்டு நிறைய இடைத்தரகர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கெல்லாம் தடை செய்வாங்க. தேர்ட் வந்துட்டு நில சீர்திருத்த சட்டங்கள், ஒருவர் எவ்வளவு நிலத்தை உரிமையா வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத வரைமுறைப்படுத்திருக்கும். ஸோ உபரி நிலங்கள் வந்துட்டு ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபைனலி நில சீர்திருத்த சட்டங்கள் மாறுபட்ட நிலங்களை வச்சிருக்கிறது, இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் வேளாண்மையில அதிக விளைச்சல் பெறுவது, வறுமை குறைப்ப நோக்கமா இருந்துச்சு நில சீர்திருத்தம். ஸோ இந்தியாவோட வேளாண்மை தொழில் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட அம்சங்கள், பொருளாதார வளர்ச்சியை கொண்ட ஒரு அம்சமா. ஓகேங்களா? ஸோ விடுதலைக்கு பின்னாடி நிறைய நில சீர்திருத்தங்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும், இடைத்தரகர் முறையை ஒழிக்கணும், நில உச்சவரம்பு கொண்டு வரணும், குத்தகை விவசாயிகள், உழவர்கள், விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு தரணும், விவசாய சமுதாயங்களிடையே கூட்டுறவு வரணும். ஸோ இடைத்தரகர்கள் ஒழிப்பு. ஸோ வேளாண் விளைச்சல் பகிர்வதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடைத்தரகர்கள் அப்படின்ற ஜமீன்தாரிகள், ஜாகிதார்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அகற்றணும் அப்படின்ட்டு இந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கோமா. ஸோ உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் மாநிலங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது தற்காலிகமா அமல்படுத்தப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நில உச்சவரம்பு, லேண்ட் சீலிங். ஸோ நில உடைமை பயன்பாட்டுல சமத்துவத்தை எட்டும் வகையில் நில உடைமைக்கு உச்சவரம்பு அப்படின்றது பிக்ஸ் ஆச்சு. ஸோ உபரி நிலங்கள் எல்லாமே வந்துட்டு ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. நில உச்சவரம்பு 50 acres. பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்னால இது ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு சொல்றாங்க. தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம். ஸோ நாடு விடுதலை அடைந்தப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா தஞ்சை பகுதியில நில உடைமை பண்ணை அடிமை நிலவியதால நிறைய சிறு குத்தகை விவசாயிகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. ஸோ 1952 நிறைவேற்றப்பட்ட சட்டம் இது. இந்த சட்டம் காலத்தின் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் வந்துட்டு விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இது மூலமா சிறு குத்தகை விவசாயிகள் வந்துட்டு தங்களுடைய விளைச்சலுக்கு நியாயமான பங்கை வந்துட்டு வாங்கினாங்க. நெக்ஸ்ட், குத்தகை வாரம் ஒழுங்குபடுத்துதல். ஸோ கடுமையான குத்தகை நிபந்தனைகள் காரணமா குறைவான கூலி அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு இருந்தது, சுரண்டல் எல்லாம் இருந்தது. ஸோ அதை தடுக்கும் நோக்கத்துல காங்கிரஸ் அரசு, மத்திய மாநில அரசுகள் விவசாய கொள்கை கொண்டு வந்தாங்க. ஸோ குத்தகை வார விதிமுறைகள், குத்தகை வார பாதுகாப்பு, குத்தகைக்காரர்களுடைய நில உரிமை பாதுகாப்பு, இதெல்லாம் வந்துட்டு முக்கிய அம்சங்களா கருதப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கூட்டுறவு விவசாயம். விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து எல்லாருமே வந்துட்டு பயிரிட்டு குத்தகை பண்றாங்கல்லமா. ஸோ செலவினங்கள் போக விளைச்சல் கிடைப்பதை சமமா வந்துட்டு பகிர்ந்து கொள்றத கூட்டுறவு விவசாய முறை கொண்டு வந்துச்சு. ஸோ 1960s வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.88 lakhs உறுப்பினர்கள் வந்துட்டு இருந்திருப்பாங்க.
அண்ட் சில சங்கங்கள் அரசு மானியத்தையும் வந்துட்டு பெற்றிருக்கும்.